அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு உடனடியாகவே நேரடியாகவே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது. இந்த அமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல். இது அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு அமல் இது. நம்ம என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கோம், ரொம்பவும் கவலையில் இருக்கோம், ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப பணம் தேவைப்படுது, ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருக்கோம், கவலைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையாதா அப்படின்னு நம்ம ரொம்ப இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த அமல் ரொம்ப உதவியாக இருக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப சூட்டான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவும் கவலையில் இருந்தாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உங்களுடைய தகப்பனார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் உதவி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க சொன்னாங்க. அப்போது ஃபாத்திமா நாயம் ரொம்ப தயக்கத்தோடு தான் அங்கே போனாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியே ஒரு சூழ்நிலையில் அதே மாதிரியே போனாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி இந்த திக்ருகளை கற்றுக் கொடுத்தாங்க. அதற்கு சமம் அது அப்படின்ட்டு. இப்போ நம்ம திருப்பியும் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னே ரொம்ப தயக்கத்தோடு போனாங்க. அப்போது அவங்க இருந்த இடத்துக்கு போனப்போ அங்கே பார்த்தா நிறைய பொருட்கள் இறங்கி இருந்துச்சு. பரிசு பொருட்கள் மாதிரி நிறைய வந்துருந்துச்சு. அது ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஃபாத்திமா நாயம் அந்த இடத்துக்கு ரொம்ப தயக்கத்தோடு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் நிற்கும் போது அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன ஏதாச்சும் உதவி வேணுமா உங்களுக்கு அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயத்துக்கிட்ட ரொம்பவும் கேட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பெண்ணாச்சே. அப்போ அவங்க அழுதுகிட்டே, நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, நான் ரொம்பவும் கவலையில் இருக்கேன்னு ரொம்ப அழுதாங்க. அதை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ கவலைகள் வாழ்க்கையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையினாலே முக்கால்வாசி ரொம்பவும் கஷ்டமான நாட்கள் தான் ஓடிருக்கு. அப்போ கூட கலங்காதவங்க தன்னுடைய மகளுடைய நிலையை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே இருக்கிற பொருட்கள் நிறைய பரிசு பொருட்கள் வந்திருக்குல்ல, இந்த பொருட்கள் உனக்கு வேணுமா, இல்லை நான் சொல்லித்தர ஒரு அமல் உனக்கு வேணுமா? அந்த அமலுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய உதவி உனக்கு உடனே கிடைக்கும். அல்லாஹுடைய நேரடியாக உனக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அந்த அந்த அமல் உனக்கு வேணுமா, இல்லை இங்கே இருக்க பொருட்களை கொண்டு நீயாவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ அவங்க எனக்கு ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹுடைய உதவி தவிர அந்த அமலை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு அமலை சொல்லி கொடுத்தாங்க. இது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளான நேரத்தில் நம்ம தாராளமாக இதை அதே இடத்துல நின்று ஓதலாம். இதை நீங்கள் வளமையாக எப்போவுமே ஊதிட்டே வாங்க. இப்படி இருந்தால் ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் இஷா தொழுகைக்கு பின்னாடியோ இல்லை படுக்கும் பொழுதோ சரி, 3 முறைங்கிறது ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான். 3 முறை இதை ஓதுறதுங்கிறதே போதுமானது. நீங்கள் வளமையாக இன்னும் அதிகமாக ஓதணும்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதணும்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஏன்னா இது இப்போ தான் ஓதணும் அப்படிங்கிற எண்ணிக்கை அது கணக்கெல்லாம் கிடையாது. உங்களால் எத்தனை முறை ஓத முடியுதோ ஓதுங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்க, எனக்கு இப்போ இந்த விஷயம் நடந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையே நல்ல விதமாக மாறும், என்னை அடுத்த கட்டமே எனக்கு போகும், இந்த விஷயம் நடந்தால் தான் நாளைக்கான பொழுதே எனக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி நான் என்ன செய்கிறதுனே தெரியல, எனக்கு மௌத்தை தாண்டி வேறு வழியே இல்லை, இவ்வளோ சிரமத்தில் நான் இருக்கேன், எனக்கு மௌத்து மட்டும்தான் சொல்யூஷனு, நான் மௌத்தாயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப தாங்க முடியாத கவலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த அமல் செஞ்சு பாருங்கள். அல்லாஹுடைய உதவியை உங்களுக்கு நிமிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாயமுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய துவா இது. இந்த துவா என்ன அப்படின்னா, யா அவ்வலல் அவ்வலீன, யா ஆஹிரல் ஆஹிரீன, யாதல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அவ்வலல் அவ்வலீன் அப்படிங்கும் பொழுது முதன்மையானவர்களின் முதன்மையானவனே, எல்லாத்தையுமே நம்மளோட இதில்
மனிதங்கள்லேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் அல்லாஹ் தாலா முதல்ல படைச்சான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் படைச்சான் அல்லாஹ். மரம், செடி, கொடி, பூமி, மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே படைச்சான். அது எல்லாத்த கட்டியும் முதன்மையானவன் யாரு? அந்த ரப்பு மட்டும்தான். அல்லாஹுவ நாம நீ தான் எல்லாத்த கட்டியும் முதன்மையானவன் அப்படின்னு புகழ்றோம். அடுத்து யா ஆஹிரல் ஆஹிரீன் அப்படிங்கும் பொழுது கடைசியானவர்களில் கடைசியானவனே அப்படிங்கும் பொழுது ஒரு கட்டத்துல இந்த உலகம் எல்லாமே போயிடும். மறுமை நாள் அப்படிங்கிற ஒரு நாள் நெருங்கிரும். அப்போ எல்லாமே அழிஞ்சிரும். அல்லாஹ் படைத்த எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்பயும் அழியாம நிலையா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா அல்லாஹ் மட்டும்தான். அதைத்தான் சொல்றோம் கடைசியானவர்களில் கடைசியானவனே அப்படின்னு. யாதல் கூவத்தில் மதீன் அப்படிங்கும் பொழுது ஆற்றல் நிறைந்தவனே, அவனுக்கு மட்டும்தானே எல்லா ஆற்றலும் இருக்கு. ஒரு கல்பையே மாத்தக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த ரப்புக்கு தான் இருக்கு. மனசுல ஒருத்தவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அறியக்கூடியவன் அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்தது யா ராஹிமல் மசாக்கீன் அப்படிங்கும் பொழுது ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே. இது எவ்வளவு அற்புதமான வார்த்தையா இருக்கு பார்த்தீங்களா? ஏழை மீது அன்பு காட்டக்கூடியவன், அவன் தான் நம்மளுடைய எஜமான், நம்ம அவனுடைய அடிமைதான். நம்ம மேல அளவுக்கு அதிகமான அன்பை பொழியக்கூடியவன் கருணையாளன் யாரு அப்படின்னா அந்த ரப்பு மட்டும்தான். அடுத்த கடைசியான வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன், அன்பானவர்களுக்கெல்லாம் அன்பானவனே. இது எவ்வளவு பெரிய வார்த்தை! இது அல்லாஹுடைய இஸ்மு. யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள். யா ரஹ்மான், யா ரஹீம் அப்படிங்கிற 2 திருநாமங்கள் பொதிந்த வார்த்தை தான் யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. துவா கபூல் அப்படிங்கிற ஒரு விஷயமாவே இருக்கு. துவா கபூல் ஆகக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறதுல யா அர்ஹமர் ராஹிமீனும் ஒண்ணு. நம்ம அதையே தனிப்பட்ட முறையில நம்ம ஓதி துவா கேட்கும் பொழுது நம்மளுடைய துவா நிறைவேறும். அப்போ இந்த 5 அற்புதமான வார்த்தைகளை நாம சொல்லி அல்லாஹுவிடம் நம்ம உதவி கேட்கும் போது அல்லாஹு தாலா அந்த உதவியை நமக்கு உடனே கொடுப்பான். நேரடியா இறங்கி வந்து நமக்கு உதவியை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஒரு அமல். அதனால இந்த அமலை நீங்க தினந்தோறும் ஓதிக்கிட்டே வாங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு கவலைகள் எல்லாமே தீந்துரும். என்ன மாதிரி சிரமத்துல நீங்க இருந்தாலும் சரி, இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, இது கிடைச்சா என் வாழ்க்கை நல்ல விதமா ஆகும், இல்லாட்டி என் வாழ்க்கை என்ன போகுதுன்னே தெரியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட அதே மாதிரி ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹு நாம நெருக்கமான நேரம் அப்படிங்கும் பொழுது அந்த தொழுகை தான். அந்த தொழுகையோட நாம அல்லாஹுவை அழைக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். அல்லாஹுக்கு நெருங்குற நேரம் அதுவும் தொழுகை, அதுலயும் நெருங்குற கரெக்டான நேரம்ங்கும் பொழுது சஜிதா. நம்ம நேரடியாக அல்லாஹ்விடம் கான்டாக்ட் பண்றோம். நேரடியாக அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறது தொழுகையில தான். அதனால முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை நீங்க 3 முறை ஓதுங்க. படுக்கையில இல்லாட்டி ஓதுங்க. நீங்க படுத்துக்கிட்டே கூட இந்த அமலை நீங்க செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மறுநாளே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது உங்களால உணர்ற வகையில தான் இருக்கும். இது யார் செஞ்சாங்கிற மாதிரிலாம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளாலே புரியிற வகையில இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது அவ்வளவு சிறப்பான ஒரு அமல். இது ரொம்ப கஷ்டம், கவலையில ரொம்ப வாடுறவங்களுக்கு, ஏழ்மையில ரொம்பவும் சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தாங்க முடியாத துயரத்துல மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு, தாங்க முடியாத கஷ்டத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அமலை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதை அவங்க ஓதி பலன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியே அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.